எல்லா நாடுகளும் வர வேண்டும் என நினைத்தார். அப்படி ஒரு ரிபப்ளிக், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், மக்களாட்சி குடியரசு அமைய வேண்டும். நேச்சுரல் ஜஸ்டிஸை, இயற்கை நியதியை மதிக்கக்கூடிய, மனித மாண்பை, ஹியூமன் டிக்னிட்டியை மதிக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், ஒரு மக்களாட்சி குடியரசு பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும். அங்கு எல்லா தரப்பு மக்களும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வகிக்க வேண்டும். கல்வி விளைவிப்பில் தன்னிறைவு பெற வேண்டும். மனித மாண்போடு நடத்தப்பட வேண்டும். அப்படி ஒரு இயற்கை நியதி உள்ள, நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணக்கூடிய சாவர்னிட்டி ஒன்று அமைந்தால், அதில் அப்படி ஒரு இறையாண்மை உள்ள அரசு அமைந்தால், சர்வதேச அளவில் அது எந்த நாடு கடைபிடித்தாலும், இயற்கை நியதியை கடைபிடிக்கும், நேச்சுரல் ஜஸ்டிஸை கடைபிடிக்கும் ஒவ்வொரு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் நாடுகளுக்கும், சாவர்னிட்டிக்கும் தந்தை பெரியார் முக்கிய பங்களிப்பை அளித்திருக்கிறார். ஃபீல் இஸ் தட்ஸ் த கோகட் ரூல் யுவர் ஓன் அரினா. தேங்க்யூ.